பாஸ்போர்ட் நம்பர்லாம் அதெல்லாம் சொல்லணும்லானே அக்கௌண்ட்லாம் இருக்குது இந்த இது சார் இன்னொரு காரியம் திருநெல்வேலி மாவட்டம் சேரன்மாகோதி தொகுதி அம்பாசமுத்திரம் எங்களோட சட்டமன்ற தொகுதி கர்சல்பட்டி பஞ்சாயத்து ஓடைக்கரை கிராமத்துலேருந்து அவர் பணம் கட்டி தான் வந்திருக்காரு. அவர் எவ்வளோ பணம் கட்டினீங்க? 2 லட்ச ரூபா கட்டி தான் வந்திருக்காரு. 2 லட்ச ரூபா கட்டி வந்து அவருக்கு சவுதி கவர்மெண்ட்டுக்குள்ள அவர் பேர் வந்து நல்ல தம்பி. நீங்கள் கர்சல்பட்டி பஞ்சாயத்தில் நீங்கள் விசாரிச்சுக்கிட்டுங்க. ஓடைக்கரை கிராமம், அவங்க ஒய்ஃப் பேர் ராணி, அவங்களுக்கு ஒரு பிள்ளை இருக்குது, பையன் இருக்கான். அவரோட பேர் வந்து நல்ல தம்பி. என்னோட பேர் வந்து ஜெரால்டு டேவிட். என்னோட ரிலேஷன் தான். யாராக இருந்தாலும் சரி, எந்த தமிழனாலும் தமிழனுக்கு நம்ம உதவி தான் பண்ணி ஆகணும். தயவு செய்து எங்கள் திருநெல்வேலி மாவட்ட கலெக்டர் நாங்கள் உங்கள்கிட்ட தான் முறையிட முடியும். நீங்கள் தான் எங்கள் முதலமைச்சருக்கு நீங்கள் இதை தெரியப்படுத்தணும். தயவு செய்து எங்களோட மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஐயா, உங்களை இரு கரமை எடுத்து நாங்கள் கும்பிடுதோம். இவர் என் சகோதரருக்கு நீங்கள் தான். எங்களுக்கு ஒன்றுனா நாங்கள் உங்கள்கிட்ட தான் கேட்க முடியும். நாங்கள் வேறு யார்கிட்டையும் கேட்க முடியாது ஐயா. துணை முதல்வர் ஐயா, உதயநிதி ஐயா, நான் உங்களை என் சகோதரராக நினச்சிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் தயவு செய்து இந்த ஒரு சகோதரருக்கு ஏதாவது ஒரு ஆக்ஷன் எடுங்க. அவரை பற்றி என்ன டீட்டெயில் வேணும்னாலும் நான் உங்களுக்கு அனுப்பி வைக்கேன் ஐயா. அவரோட வாட்ஸ்அப் நம்பரோ, பாவம் அவர் ரீசார்ஜ் இல்லாமல் 2 மாதம் ஒய்ஃப்கிட்ட பேசாமல் இருந்திருக்காரு ஐயா. தயவு செய்து எனக்காக இந்த ஒரு இதையும் பண்ணுங்கள். நீங்களும் முதலமைச்சராக சொல்லியிருப்பாங்க ஐயா. முதலமைச்சர் ஐயா, நான் இந்த மாதிரி ஊரில் தான் இருந்தேன். இந்த மாதிரி பைசா 2 லட்ச ரூபா கட்டி பிள்ளைகள் படிப்புக்காண்டி வீட்டில் உள்ள லோன் கடன்களுக்காண்டி நான் அந்த வெளிநாட்டுக்கு வந்தால் நல்லாயிருக்கும்னு நினச்சி வந்தேன் ஐயா. ஆனாலும் வந்த இடத்துல அவங்க சொன்னதில் ஒரு உண்மை இல்லை ஐயா. இங்கே உள்ள அக்காமையோ இங்கே உள்ள இதோ அவங்க சொன்ன சம்பளமோ ஒன்றும் இல்லை. ஏதோ வந்தோம் போனோன்னு இது வரைக்கும் 5ஆம் மாதம் ஆச்சு ஐயா. சம்பளம் 1 மாதம் தருவாங்க, 2 மாதம் தர மாட்டாங்க. இப்படி தான் இருக்குது. 1 வருஷம் 2 மாதம் ஆகுது. இது வரைக்கும் எனக்கு அக்காம அடிக்கல. இங்கே உள்ள பேங்க் கார்டு கிடையாது, ஒன்றும் கிடையாது. எங்கே பார்த்தாலும் இந்த மாதிரி காட்டு உள்ள கொண்டு வேலைக்கு போட்டுதாங்க. ஒரு உதவியும் இல்லை. என் பிள்ளைகள் படிப்பு நஷ்டமாகுது. என்னுடைய லோன் கடனை ஒன்றும் அடைக்க முடியல. எனக்காக நீங்கள் உதவி பண்ணுங்கள். உங்கள்கிட்ட தான் கேட்கணும். என் குடும்பத்துக்குள்ள கஷ்டத்துக்காக நாங்கள் வந்தேன். இங்கே வந்து அதோட ஒரு கஷ்டமாகி போச்சு. என்னுடைய ஒன்றும் அடைக்க முடியல. என் பிள்ளைகளோட படிப்புலாம் வேணா போகணும்னு நினைக்கிறேன். நீங்கள் தான் பொறுப்படுத்து என்னுடைய காரியங்களெல்லாம் முதலமைச்சர் ஐயா நீங்கள் தான் சரியாகப்படுத்தி தரணும். உங்களை ரொம்ப வேண்டிக் கொடுக்குறேன். நன்றி ஐயா. இந்த வீடியோ உங்களுக்கு நாங்கள் ஸ்பெஷலாக பதிவு பண்ணுறோம் ஐயா. எங்களோட எல்லா டீட்டெயிலையும் நீங்கள் கர்சல்பட்டி பஞ்சாயத்து எங்களோட அண்ணன், எங்களோட மாவட்ட கவுன்சிலர் இருக்காங்க டிஎம்கேல, சாலமன் டேவிட், அவங்கள்ட்ட நீங்கள் கேட்டுக்கலாம். மாண்புமிகு சபாநாயகர் ஐயாவுக்கும் எங்கள் ஊர் தெரியும், அவங்களும் வந்திருக்காங்க.